ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்போதும் தோசைக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி எப்படி வச்சு சாப்பிட்றத விட இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சட்னி வைக்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உரிக்காமல் எடுத்துக்கிட்ட பூண்டு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, துருவி வச்ச கொத்தமல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது வந்து ஒரு மாதிரியா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க பூண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பூண்டை போட்டு உரிக்காமல் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா உரிக்காமல் போட்டுங்க. அப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் இந்த மாதிரி சட்னி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லி வதங்கினதும் அதில் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் வச்சு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சோன்னே அதை வதக்கின அந்த வானல்லே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேவையான கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி சட்னியை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒதுக்கி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சி. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கார சட்னி சாப்பிட்ட ஒரு இது வேணும் அப்படின்னா வந்து பட்டை மிளகாய் சேர்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்